குலதெய்வத்துக்கும் பெரிய பெரிய கோயில், அதாவது பஞ்சபூத ஸ்தலங்கள்லாம் சொல்கிற கோயிலுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு. குலதெய்வன்றது உங்கள் ஜாதி சம்மந்தப்பட்டது. அதாவது உங்கள் அப்பா அப்பாவுக்கு அப்பா அப்பாவுக்கு அப்பா தாத்தா பாட்டி இப்படின்னு போனீங்கன்னா உங்கள் வம்சத்தில் யாரோ ஒருத்தர் கடவுள் புரிந்துக்கணுவரோ இல்லை இது வாழணும்னு நினைக்கிறவரோ இல்லை சிறந்தவரோ அவர் நிற்கிறாரு உங்களுக்கு குலதெய்வமாக. அவர் உங்களோட சம்மந்தப்பட்டவர். பஞ்சபூத ஸ்தலன்றது பொதுவாக இருக்குது. பஞ்சபூதம் பொது தானே, அந்த மாதிரி பொதுவாக இருக்குது. ரெண்டுக்கும் போய்க்கலாம், உங்கள் இஷ்டம்தான். ஆனால் ரெண்டுமே பூதத்துக்கும் தெய்வத்தை மட்டும்தான். நீங்கள் கடவுள் பற்றின ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படல. அது கடவுள் கிடையாது. கடவுளுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கடவுள் கிடையாது, இல்லை கடவுளுக்கு அதுக்கும் சம்மந்தம் கூட கிடையாது. உங்கள் வாழ்க்கை நெறிமுறையில் அது ஒன்று தேவை. இப்போ எங்கள் தாத்தா இருக்கிறாரு, எனக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்துட்டு போய்கிறாரு, நல்ல நிலமெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போய்கிறாரு எங்கள் தாத்தா. எனக்கு நான் நன்றி நினைப்பேனா மாட்டேனா? அவர் நல்லா இருக்கணும், இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இல்லை எங்கள் தாத்தாவோட ஃபோட்டோலாம் வச்சுன்னு நான் கும்பிடுவேன், வழிபடுவேன். ஏன்னா எனக்கு அவர் நல்லது பண்ணிட்டார். எனக்கு தாத்தானா, எங்கள் தாத்தானா எனக்கு அப்பா இருக்கிறாங்க, எனக்கு அவரோட அப்பா அவர். எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க இருப்பாங்களா? அவங்க அண்ணன் தம்பிங்க இருப்பாங்களா? அப்போ ஒரு கூட்டமாக ஆகிடுவோமா நாங்கள்? இப்போ எனக்கு பேரன் எனக்கு பேத்தின்னு வரும்போது எவ்வளோ ஆகிட்டுருக்கோம்? அப்போ எங்கள் தாத்தா குலதெய்வமாக மாட்டார். ஏன்னா அவர் எங்கள் சமூகத்திலே விழிப்பஞ்சூர். இப்போ ஒரு காமராஜர் இருக்கிறாரு, ஒரு சமூகத்துக்கு விழிப்பஞ்சூர், இல்லை நாட்டுக்கு விழிப்பஞ்சூர், ஏதோ ஒன்று. அது வழிபடுற தெய்வமாக மாறிட்டார். கூட்டம் அவங்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. இந்த முத்துராமலிங்க தேவர்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவர் சமூகம்லாம் வச்சுருக்கோம். அவங்களாம் தெய்வமாக மாறுறாங்க. குஷ்பு கூட கோயில் கட்டி பார்த்துருப்பீங்க நீங்கள், அங்கே கோயில் கட்டி வச்சுட்டாங்கலாம். அந்த மாதிரி தெய்வன்றது வேறு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். சிறந்த மனிதர்கள் எல்லாம் தெய்வம். மாதா பிதா குரு 3 பேரும் தெய்வம். தெய்வ வழிபாட்டுக்கும் கடவுள் பற்றின ஒரு விழிப்புணர்வுக்கும் சம்மந்தமே இல்லை. அது போகிறதும் உங்கள் விருப்பம், என்டர்டைன்மெண்ட்டு. அது நீங்கள் கடவுள் புரிஞ்சுதான் ஆகாது. நீங்கள் செஞ்ச சடங்கோ, நீங்கள் செய்கிற அந்த கூழ் ஊற்றுறதோ இல்லை காது குத்துறதோ, இதெல்லாம் உங்கள் குடும்பத்தோட சம்மந்தப்பட்டது. நீங்கள் ஒரு கடை வெட்டினீங்கன்னா உங்கள் சொந்த பந்தம்லாம் வருவாங்க, கூட்டமாக ஜாலியாக இருந்துக்கலாம். அதுதான் அது. அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லை. அது ரைட்டும் இல்லை, ராங்கும் இல்லை. அது வசதியை பொறுத்துருது. சில பேர் கடன் வாங்கி குலதெய்வத்தை செலவு பண்ணுவாங்க. அப்போ கஷ்டம், அது கஷ்டம் தானே. அதை பார்த்துக்கோங்க. வீம்புக்குனாச்சும் தம்பி செய்கிறான்றதுக்காக அன்னகாரம் செய்வான், அதுவும் தப்பு. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அது உங்களை பாதிக்காத விதத்தில் நீங்கள் எவ்வளோ ஜாலியாக இருந்தாலும் தப்பு இல்லை. தனனோ